ஹாய் மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி சேதுவோட திருமண நாள் கொண்டாட்டம் ஜாலியாக போயிட்டுருக்குங்க. அந்த அந்த ஃபங்க்ஷனோட அந்த ஃபங்க்ஷனை சீர்குலைக்கிறதுக்காக மாஸ்டர் பிளான் போடுற இந்த சாவித்திரியும் தாமரையும் இந்த கரப்பாம்பூச்சி பல்லிலாம் இந்த சாப்பாட்டில் நம்ம போட்டு கலந்துட்டா யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல, விஷமாயிடும். இதுக்கு இந்த ராஜாங்கம் தான் பழியாவார், அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கணும், ஊரே காரி துப்பணும் இந்த ராஜாங்கத்தைன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறா இந்த சாவித்திரி. அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த பூச்செல்லாம் அதில் போட்டுடுறா. உடனே கத்துறா, யாரும் சாப்பிடாதீங்க, இந்த சாப்பாட்டில் பள்ளி வந்துடுச்சு, விஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அலறடிச்சு ஓடுறாங்க. ராஜாங்கமும் இதை கேள்விப்பட்டு ரொம்ப பதட்டமாக இருக்காரு. அந்த நேரத்தில் கடவுளாக வந்து இந்த கருப்பு என்ன சொல்கிறாரு, யாரும் பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், இது நம்ம செஞ்சு வச்ச சாப்பாடு கிடையாது, பக்கத்தில் யாரோ காது குத்து ஃபங்க்ஷனுக்காக செஞ்சு வச்ச சாப்பாடு, இருந்தாலுமே இது விஷம்தான், அதனால் யாரும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம செய்ய வேண்டிய நம்மளாம் செஞ்சு வச்ச பரிமாற வேண்டிய பொருள் வந்து பக்கத்து ரூமில் இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டால் அப்போ ராஜாங்க எல்லாம் பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடி எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனில் நடக்க வேண்டிய பொருள் இப்படி ஆகிப்போச்சு, இதை சாப்பிட்டு யாருக்குன்னு என்ன ஆகிட போகுது, அவங்களுக்கும் தெரிவிச்சிருப்பா, இதை சாப்பிட வேணாம், பள்ளியில் விழுந்துடுச்சு, விஷமாயிடுச்சு, நம்ம வீட்டு பந்தியிலே சாப்பிட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ராஜாங்க சொல்லிடுறாரு. தாமரையும் சாவதி என்ன நிற்கிறாங்க, அச்சச்சோ நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினச்சிட்டாரே, நம்ம எப்படியும் இந்த விஷயத்தை கெடுக்கணும்னு பார்த்தோம், இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்காளுங்க. அம்மா பொண்ணு மாறி மாறி திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னால தான், உருப்படான ஒரு ஐடியா சொன்னியா, அது இப்படி சொதப்பல் ஆயிடுச்சு, என்ன எதுவும் கேட்க மாட்டியாம்மா, எங்கே பார்க்க மாட்டியா, கொஞ்சம் கூட அறிவு இல்லைம்மா, என்ன பொம்பளை நீன்னு சொல்லிட்டு இந்த தாமரை அவங்க அம்மா சாவித்திரி திட்டிகிட்டு இருக்கா. 2 பேரும் திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் பிளான் வேறு போட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அடுத்தது வந்து வள்ளி திருமணம் நடக்குது. வள்ளி திருமணம் நடந்து அந்த மாலை தருவாங்கள்ல, இது 2 பேரும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து போட்டுக்கிட்டா அந்த பரிகாரம் முடிஞ்சு போகுது, அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், தமிழ்ச்செல்வியும் மீண்டும் வந்து குடும்பத்தில் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்களே, இது நடக்கூடாதுமா, தமிழ்ச்செல்வி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா எல்லா பொறுப்பும் மாமா அவர்கிட்ட கொடுத்துருவாரு, அவன் நிரந்தரமாக பிரிக்கணும், அதான் நம்ம குறிக்கோள், இதை கெடுக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு மாறி மாறி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறா இந்த சாவித்திரி, வேணாண்டி, ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இப்போ தான் நம்ம மாட்டி ரிலீஃப் ஆகிருக்கோம், நம்மளை டின்னு கட்டி அடிச்சிட்டாங்க, இனிமேல் நம்ம உடம்புல வாங்கிறதுக்கு அடி இல்லை, நான் என்னன்றேன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் இந்த ஈஸ்வரி சித்ரா நினச்சிட்டு இருப்பாங்க, அவளுங்களே எதனா யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாளுங்க, எனக்கு தெரியுது, அவளுங்க மூஞ்சை பார்த்தாவே தெரியுது, நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் அவளுங்க நினைப்பாளுங்க, அந்த விஷயத்த அவளுங்களே பண்ணி அவளுங்களே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு முட்டாளதனமாக மூர்க்கமான முட்டாள பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அந்த துப்புக்கட்ட தடிமாடு ஈஸ்வரி என்ன பண்ணுறா, இவன் என்ன நினைக்கிறாளோ அதே தான் அவன் நினைக்கிறான். அம்மா தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்ச்செல்வியும் சேதும் சேரக்கூடாதுமா, நம்ம தம்பியோட வாழ்க்கை நாசமானதுக்கும் நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த தமிழ்ச்செல்வியும் சேது தான், அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே சேரக்கூடாது, எத்தனை பரிகாரம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பெரியப்பா கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்காக, அதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்தணுமா சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் எதனா ஒன்று பண்ணி அவங்கள பிரிச்சிடணுமா, அவன் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அவ்வளோதாம்மா, நம்ம நாயை விட கேவலமாக ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்ரா அவங்க அம்மா ஈஸ்வரி கிட்ட சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கா. உடனே ஈஸ்வரி என்ன சொல்கிறா, அதெல்லாம் நீ கவலைப்படாத கவலைப்படாத சித்ரா, அந்த சாவித்திரியும் தாமரையும் இந்த பள்ளி கரப்பாம்பூச்சி அவளுங்க போட்டு தான் இந்த விஷயம் எதனா பண்ணியிருப்பாளுங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதே மாதிரி எதை கெடுக்கிறதுக்கும் அவளுங்களே பண்ணுவாளுங்க, அவளே மாட்டிக்கிட்டோம், நம்ம ஜாலியாக இருந்து வேடிக்கை பார்க்கலாண்டி, தேவையில்லாமல் நம்ம இதில் மாட்ட வேண்டாம், நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே சரிங்க, அவள் பண்ணட்டும் இவ பண்ணட்டும், உன்னால் நான் கேட்ட, என்னால் நீ கேட்ட, நம்ம 2 பேராலும் ஊரே கட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. இவளுங்க பிளான் எல்லாம் தவிடுபடியாக ஆக போகுதுங்க, எந்த விஷயமும் நடக்க போகிறதில்ல, ஏன்னா இவளுங்க கெட்டன்னு வச்சுட்டு இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்காளுங்களே, என்ன தான் பண்ணாலும் அவங்க 2 பேரும் வந்து யாராலையும் பிரிக்க முடியாது, அவங்கவுங்களா சுய முடிவு எடுத்தால் தான் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தீர்மானிக்க முடியும். அது தெரியாமல் இவளுங்க தேவையில்லாமல் பிளான் பண்ணிகிட்டே இருக்காளுங்க. பண்ணுற திட்டம்லாம் எல்லாமே வீணாக தான் போகுது. மலர், காவியா, தனம், தமிழ்ச்செல்வி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மலர் கேட்குறாரு, மாமா உனக்காக எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பாசமாக பார்த்துட்ருக்காரு தமிழ், நீ ஏன் எதுவுமே பிடி கொடுக்காத இருக்க, வாய் தந்து பேசவே மாட்டேறியோ, மூஞ்சில் சிரிப்பே காணோம், ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க, என்னால் எப்படிக்கா சந்தோஷமாக இருக்க முடியும், என் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துடுச்சு, என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க, அப்புறம் எங்கள் அம்மா சொன்ன பொய்யால் திருப்பியும் என்னை வெளியே துரத்துனாங்க, திருப்பியும்
எல்லாரும் சேர்த்து எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் சேர்த்து திருப்பியும் கூட்டு வந்தாங்க. திருப்பி என் மேலே எல்லாம் பழி போட்டாங்க. நான் தெரியாமல் கர்ப்பமாக இருக்குன்னு ஒரு பொய் சொன்னேன். அதை வச்சு என்னை திரட்டி அமிச்சாங்க. இருந்தாலும் திருப்பி கர்ப்பமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவோ சதிலாம் பண்ணாங்க. என் புருஷனே என்ன சொன்னார், இந்த குழந்தைக்கு தகப்பனா நீ, இந்த குழந்தைக்கு தகப்பனானா, இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் முன்னாடி நிற்க வச்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாரு. இதெல்லாம் என்னை மறக்க சொல்கிறியாக்கா? மாமா எனக்காக செஞ்ச விஷயம் ஓகே. என்னால் 10 பேருக்கு நான் தாலி எடுத்து கொடுத்து அதால் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் போதும். எங்களை வச்சு 10 பேர் 100 பேர் 200 பேர் சாப்பிட்டாங்களா, அந்த சந்தோஷம் எனக்கு போதுக்கா. மற்றபடி எனக்கு வந்து இதில் முழு ஈடுபாடு எதுவும் எனக்கு சந்தோஷமே இல்லை. என் மனசு நல்லா இருந்தால் தானே நான் முழுசாக சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்க பண்ணதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல. அதை நினச்சாலும் எனக்கே கஷ்டமாக இருக்குக்கா. எப்படி நான் உள் மனசு நல்லா இருந்தால் நான் வெளியே காட்ட முடியும். எனக்கு அது பிடிக்கவே இல்லைக்கா. ஏதோ அப்பத்தாவும் மாமாவும் சொன்னதுக்காக தான் நான் ஒத்துக்கினேன். என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, அதெல்லாம் நினச்சா எனக்கே வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனாகி பேசிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. இது வந்து பார்த்தா என்ன தெரியுது, தமிழ்ச்செல்வி வந்து இந்த கோர்ட் விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரிசல்ட் தெரிஞ்ச உடனே தமிழ்ச்செல்வி வந்து அந்த குடும்பத்துலேருந்து விலகிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ செஞ்சாலும் என்ன, ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ தான் செஞ்சாலும் அவன் மனசு ஏற்றுக்கிற பக்குவமாக இருந்து பிடிச்சிருந்தா தானே எல்லாமே நடக்க முடியும். அவளுக்கே பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? எந்த முடிவாக இருந்தாலும் தமிழ்ச்செல்வி தான் எடுக்கணும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.